ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டிவிகேவோட பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஒரு சாரார் அவர் எப்படி தமிழில் பேசி பட்ஜெட்டை படிக்க போகிறார் அப்படின்ற ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டிவிகே தரவாக நிறையா ஃப்ரீஸ் அறிவிச்சிருந்தாங்க. தாய்மாமன் சேர், தங்க முதல் திட்டம், அந்த மாதிரி நிறையா. ஸோ அதுவும் எப்போது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்? அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்தளவில் ஒரு கட்சி ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை சீரியஸாக சொல்லணும். சும்மா ஹெட்லைன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக, ஓட்டு வாங்குறதுக்காக சும்மா எதையாவது சொல்லக்கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்கு அதை பண்ணாங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் 2500 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. எதனால் அப்படி சொன்னாங்க? திமுக 1000ன்னு சொன்னாங்க, அதிமுக 2000ன்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சுற மாதிரி 2500ன்னாங்க. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதெல்லாம் தாண்டி எலெக்ஷனில் ஜெயிக்கணும், மக்களுக்கு ஆசையை காட்டணும், முடியுமோ முடியாதோ 2500 நான் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போவும் பார்த்தோம்னா $1.5 trillion எக்கானமியாக நாங்கள் தமிழ்நாட்டை மாற்றிடுவோம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் $1.5 trillion எக்கானமியாக மாற்றிடுவோன்றாங்க. இப்போ தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி எடுத்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய $500 billion எக்கானமியாக நம்ம இருக்கோம். அப்போ 1.5 ட்ரில்லியன்றது 3 மடங்கு. நீங்கள் ஏன் $1.5 trillion நம்பர் செட் பண்ணுறீங்க? ஸ்டாலின் அவர்கள் போனாச்சு வரதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி டிஎம்கே அதை பண்ணுறாங்க. $1 trillion எக்கானமின்னு அவங்க ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி. 1 trillion நல்லா கேட்சியாக இருக்கும்னு. அதை டிஎம்கேனால அச்சீவ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மாதிரி $500 billion தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1.5 trillion சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் அந்த நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நாங்கள் டிஎம்கேவை விட பெட்டரான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. எது சாத்தியமோ அதை பேசுங்க. ரியலிஸ்டிக்கான நம்பரை செட் பண்ணுங்க. சும்மா ஹெட்லைன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக எதையாவது சொல்லாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களை மக்கள் அப்போ தான் நம்புவாங்க. சீரியஸாக ஒரு விஷயத்தை அணுகுங்க. ஜஸ்ட் எல்லாமே நரேட்டிவ் செட் பண்ணுறது, ஹெட்லைன்ஸை கேப்சர் பண்ணுறது, மீடியாவில் ஒரு விதமான ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுலேயே இருக்காதீங்க. ஸோ இங்கேயும் முதல்ல அந்த விஷயம் பார்த்தா ரொம்ப தவறாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான பட்ஜெட் ஒன்றும் கிடையாது. அப்படி பெருசாக அதிரடியாக எதுவும் பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எஜுகேஷனை பொறுத்தளவில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எஜுகேஷனுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் அதிகமாகும். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 2000 கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு. அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. ஏன்னா எஜுகேஷனுக்கு அரௌண்ட் 45,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் 2,000 crores கம்மியாக இருந்தது ஓகே, அது ஒரு சின்ன ஒரு ப்ரொபோர்ஷன் தான். பட் இருந்தாலும் அதிகமாக வேண்டிய இடத்துல கம்மியாகுது. ஒவ்வொரு வருஷமும் அது அதிகமாகிட்டு தான் இருக்கணும். இந்த டைம் பார்த்தா அது கம்மியாகுது. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம். 8 கிராம் தங்கம் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு 812 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று இது என்னென்னா, நாங்கள் சொன்ன விஷயங்களை செய்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்ற அந்த திட்டத்துக்கு பார்த்தா 560 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணுறாங்க. 1 கிராம் தங்க மோதிரம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, ஜிஹெச்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, நாங்கள் சில விஷயங்களை சொன்னோம், அதை செய்கிறோம் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான ப்ராமிஸான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இப்போ இதுக்கு மொத்த பட்ஜெட் பார்த்தோம்னா 812 கோடி ரூபாய் அண்ணன் சீர் திட்டத்துக்கு. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு பார்த்தா 560 கோடி ரூபாய். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி, நீங்கள் பண்ணிட்டீங்க. இது மாதம் 2500 ரூபா கொடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குல்ல, அங்கதான் முக்கியமான வெயிட்டேஜ் இருக்கு. இதெல்லாம் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு பெரிய பணம் இதுக்கு தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் 2,500 rupees கொடுக்குறீங்கன்னா அது பெரிய சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்தும். நான் சொன்ன மாதிரி 50,000 கோடி ரூபா போகும். இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதை கண்டினியூ பண்ணுறதே கஷ்டம்.
அது போக நீங்கள் 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறீங்க, அப்புறம் படித்து வேலை இல்லாதவங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் காசு கொடுப்போம், படித்து முடிச்சு வந்தவங்களுக்கு காசு கொடுப்போம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளோட கஜானா இன்னும் வேகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவில் இது தேவையில்லாத விஷயம்தான். இது ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் திமுக மேலே வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன? ஃப்ரீஸ் நிறைய கொடுக்குறாங்க, இன்கம் வர மாதிரி எந்த ஒரு இதுக்கும் வந்து பட்ஜெட் போடல, கடன் அதிகமாக இருக்குது, அப்புறம் இலவசங்கள்லாம் நிறையா அப்படி சொன்னாங்களா? இலவசங்கள் நிறையா கொடுக்குறீங்கன்னு குற்றம் சொன்னாங்களா? என்ன இவங்களே நிறைய இலவசங்களை சொன்னாங்களே. சிடிஆர் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணார்ல, அப்போ சொல்லும்போது சொன்னாங்க நிறையா வந்து கடன் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதற்கு திருப்பி இன்கம் எடுக்கிற மாதிரி எதுலையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்கம் புதுசாக ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா அரசுக்கு கடன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, வருவாயை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கான ஏதாவது வேலைகள் இங்கே இருக்கா? அதான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. திமுக செய்த தவறு என்ன? நிறைய கடன் வாங்குறாங்க. அவங்க பவருக்கு வரும்போது 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, அவங்க வெளியேறும் போது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. நீங்க புதுசா இன்னொரு கால்குலேஷன் கொண்டு வரீங்க, அரசு நிறுவனங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கடன் இருக்கும்ல, அதையும் கணக்குல சேர்க்கிறீங்க. சேர்க்கும் போது 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வருது. அப்ப இதை கம்மி பண்ணும். இதை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணும்? நீங்க அரசோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப சிக்கலே என்னன்னா, எஸ்ஓடிஆர்ம்பாங்க, ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூம்பாங்க, அது கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ எடுத்துக்கிட்டோம்னா அதை ஜிஎஸ்டிபியோட கம்பேர் பண்ணும்போது அந்த பெர்சன்டேஜ் பார்த்தா கம்மியாகிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட ஓவரால் ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா அரசோட வருமானம் ஜிஎஸ்டிபியோட ப்ரொபோர்ஷனா நீங்க பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு இருக்கு. இது பெரிய ஒரு சிக்கல். அப்ப அதை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்டேட்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சிஸ்டமை எஃபிஷியன்ட் ஆக்குன்றாங்க, லீக்கேஜஸ் ஸ்டாப் பண்ணுவோன்றாங்க. அதெல்லாம் பண்ணி பெருசா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது பண்ணா கொஞ்சம் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா திமுக காரங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க திரும்ப டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்வினை வரும், மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? டாஸ்மாக் வழியாக ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், மது உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து எப்படி பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். 1000 கோடி ரூபாய் மது விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வசூலிக்க போகிறோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஏதோ டேக்ஸ் ஏதோ பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களால பண்ண முடியுது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நமக்கு சிக்கலே என்னன்னா, நம்ம கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி அந்த பணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏறக்குறைய 65% அந்த பணம் எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட செலவுக்கே போயிடுது. நம்ம அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ நான் ஒரு கடன் 1 லட்ச ரூபா வாங்குறேன்னு வச்சுப்போம், அந்த 1 லட்ச ரூபா கடனை வாங்கி இந்த பணத்தை 2 மாதம் செலவு பண்ணுறேன்னு வச்சுப்போம், சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகையும் செலவு பண்ணிடுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 1 லட்சம் வேஸ்ட்டு. அதே 1 லட்ச ரூபா கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் மாதம் நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன்னா அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அது அரசும் அதுதான் பண்ணணும். நீங்க கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனா கடனை வாங்கி வெறுமனே சேலரி பே பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கும் ஸ்கீம்ஸ் நடத்துறதுக்கும் அதுக்கு நீங்க அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பணம் போகாது. அப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் வரமாட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப டிராபிக்லாம் ரோட்ல இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம அதை பார்க்கணும், கண் முன்னாடி அது நடக்குது. டிராபிக் வந்து அதிகமாயிருக்கு. இது நான் தாவேக்காவோட பிரச்சனையா நான் சொல்ல, தாவேக்காவோட தவறா நான் பார்க்கல. தொடர்ச்சியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப என்ன ஆகுது? பொருளாதாரம் வளருது, நிறைய வண்டிகள் வாங்குறாங்க, ரோட்லயும் நிறைய வண்டிகள் ஓடுது, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ரோட்ஸ் வந்து விரிவுபடுத்தப்படலை. ஸோ அப்போ நேச்சுரலாக டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்கள் இன்ஃப்ராவில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பெரிய நிறுவனங்கள் வருவாங்க, அப்போ தான் எக்கானமி க்ரோ ஆகும். அதெல்லாம் பண்ணலன்னா உங்களோட இன்கமும் கம்மியாகும். எக்கானமி க்ரோ ஆனால் தானே கவர்மெண்ட் இன்கம் வரும், அதுவும் கம்மியாகும். அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு வந்து 354 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தோம்னா எனக்கு தெரில, சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரில. ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய பகுதிகளுக்கு பயணம் பண்ணிட்டேன், இது வரைக்கும் ஒரு சிங்கப்பெண்ணை கூட நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்தீங்க? ஆஃபீஸ் வெளியே. நம்ம ஆஃபீஸுக்கு இல்லையா? பரவாயில்ல. நான் இது வரைக்கும் பார்க்கலாம். நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், எத்தனை தடவை பார்த்தீங்க நீங்கள் இது வரைக்கும்? ஒரு தடவை பார்த்துருக்கீங்க. இப்போ பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க அக்சசிபிளாக இருக்கணும். ஆனால் அவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் என்னால் அவங்கள பார்க்க முடியல. நம்ம ஆடியன்ஸுமே சொல்லலாம்,
நீங்கள் ரெகுலராக அவங்கள பார்க்குறீங்களா என்னன்னு. இதை ஏன் சொல்கிறேன்னா அவங்கள நம்ம குறை சொல்லலை. மொத்தமே 2500 பேர் தான் போட்டிருக்கீங்க. நம்ம கிட்ட இருக்கிற சீட்ஸ் பார்த்தோம்னா, தொகுதிகள் பார்த்தோம்னா 234 தொகுதிகள் இருக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு 10 பேர் தான் ஆவரேஜா. அப்போ ஒரு தொகுதிக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி போதுமான அளவுக்கு இருக்கும்? ஸோ அதனால் ஓகே, சிங்கப்பெண் அதிரடி திட்டத்துக்கு 354 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அதில் வேறு சில சிக்கல்களும் இருக்குது. இப்போ என்னென்னா, பெண்களுக்கான சேஃப்டின்னு வரும்போது அது பெண்களோட பொறுப்பு மட்டும் கிடையாது, அது ஆண்களோட பொறுப்பும் கூட. ஸோ அப்போ பெண்களோட சேஃப்டியை பெண்கள் தான் என்ஷூர் பண்ணுன்ற கான்செப்டை கொண்டு வராங்கல்ல, அந்த இடத்துல ஃபண்டமெண்டலான ஒரு மிஸ்டேக் இருக்கு. பெண்களோட சேஃப்டின்றது ஆண்களுக்கும் அது பொருந்தும், ஆண்களும் அதை என்ஷூர் பண்ணணும். இப்போ பெண்களுக்கு எதிரான வயலன்ஸில் ஈடுபடுறதெல்லாம் யாரு? ஆண்கள். ஸோ அப்போ ஆண்கள் மத்தியிலையும் அந்த மாற்றம் ஏற்படணும், அப்போ ஆண்களையும் அந்த ப்ராசஸில் ஈடுபடுத்தணும். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஜுகேஷன் வரும்போது வெற்றி லேப்டாப் ஸ்கீம், அதுக்கு ஒரு 2000 கோடி ரூபா அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். அதே மாதிரி சைக்கிள், அதுவுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான், பட் எக்ஸ்ட்ரா அது வாட்டர் பாட்டில் ஹெல்மெட்லாம் கொடுப்பாங்க போல. அப்புறம் ஸ்கில் ட்ரைனிங், அது வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் ஒன்று, 13 லட்சம் யங்ஸ்டர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். அரசுக்கு அந்த மாதிரியான ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டியும் வசதிகளும் இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அவசியம். ஏன்னா டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நம்ம உலகத்துலேயே நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு இருக்கு, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப் பண்ணப்படணும். அப்போ நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், அவங்கள ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 710 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா அறிவகம் அப்படின்ற ஒரு ஏஐ சிட்டி உருவாக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஃபீசிபிலிட்டி என்ன அப்படின்றதான் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு டிஎன்ஏஐ மிஷனுக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 400 crores பார்த்தோம்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதையும் கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்களே ஆனால் இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நிறையா மாற்றங்கள் உலகத்தில் நடக்குது, அதுக்கு நம்மளும் வேகமாக அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக இவங்க பண்ணாங்கன்னா பெரிய விஷயம், நம்ம டெஃபினட்டாக அவங்கள பாராட்டலாம். அப்புறம் ஃபார்ம் லோன் வேவர் அரவுண்ட் ஒரு 6000 crores பார்த்தோம்னா ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் பவர் சப்சிடிக்கு பார்த்தோம்னா ஒரு 1500 crores பார்த்தோம்னா அதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அலோகேட் பண்ணுறாங்க, வாயளவில் சொல்கிறாங்க, நமக்கு பில் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சிக்கல்கள் இருக்குது. முதல்ல இதெல்லாம் ஓகே, இதில் எதுவும் பெருசாக அதிரடியாக எதுவும் இல்லை, எல்லாம் சாதாரண பேசிக்கான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி திமுகவோட பட்ஜெட்டை விட பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஒன்று என்னன்னா, திமுகலாம் எஜுகேஷனுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவங்க எஜுகேஷனுக்கு அலோகேட் பண்ணுற ஃபண்ட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் திமுக மேலே குற்றம் சொல்கிறீங்க, அவங்க வந்து நிறைய கடன் வாங்கிட்டாங்க, கடனை நம்ம சரி பண்ணணும்னு நீங்கள் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, பட்ஜெட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். திமுகவும் அதிமுகவும் பட்ஜெட்டை அப்ரோச் பண்ண விதம் இருக்குல்ல, அதை விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். நம்ம பொருளாதாரத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அணுகணும். திமுக அதிமுக செய்த தவறுகள் என்ன? ஏன் இவ்வளோ கடன் வந்தது? ஃப்ரீஸ் நிறைய ஃப்ரீபீஸ் நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு மேபி சில லீக்கேஜஸ்லாம் இருக்கலாம், அதனால பார்த்தோம்னா கடன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் கடனை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீபீஸை கம்மி பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இலவசங்களை நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. இந்த 8 கிராம் தங்கம்லாம் தேவையே கிடையாது, அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுபோக ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, என்னை பொறுத்தளவு அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அங்கே தான் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறேன். எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் சொன்ன சில விஷயங்களில் 5 சொன்னீங்கன்னா அதில் 1 பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் திமுக அதிமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த கட்சிகள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ அப்போ கடனில் பெரிய மாற்றம் எதுவும் வரப்போகிறது கிடையாது.
திமுக ஆட்சி அமைக்கும் போது 2021 5 லட்சம் கோடியா கடன் இருந்தது. அதுக்கப்புறம் 26 10 லட்சம் கோடியா மாறுது. அதே மாதிரி 2016 ஏறக்குறைய 2 இருந்து 3 லட்சம் கோடி ரூபாவா இருந்தது கடன். அது 2021 டபுள் ஆகுது. ஸோ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு கடன் டபுள் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் இப்பயும் கண்டினியூ ஆகும். இதை விட இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரேட்ல போச்சுன்னா 31 அரௌண்ட் ஒரு 20 lakhs to 25 lakhs பார்த்தா நமக்கு 25 lakh crores பார்த்தா நமக்கு கடன் இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த வகையிலையும் டிஃப்ரெண்ட் கிடையாது, நீங்க எந்த வகையிலையும் மாற்று கிடையாது. அவங்க செய்யறது அப்படியே பண்றீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஃபைனான்ஸ் மேலாளர் அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடன் அடுத்த 50 வருஷத்துக்கு குறையாது, வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். நாங்களும் இந்த வருஷம் 1.2 லட்சம் கோடி கடன் வாங்குறதா திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க தான் நான் சொன்ன மாதிரி நீங்க கடன் வாங்குறத நான் குறை சொல்லவே இல்லை. கண்டிப்பா கடன் வாங்குங்க, அதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த பணத்தை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றதான் முக்கியம். நீங்க 100 ரூபா கடன் வாங்கி 70 ரூபாவை இந்த ஸ்கீம்ஸுக்கும் சேலரிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இப்படி பே பண்றீங்கன்னா அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. ஸோ இன்னைக்கு எனக்கு ஓட்டு கிடைச்சா போதும், இன்னைக்கு ஓட்டு கிடைக்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்தா போதும், எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற எண்ணத்துல இருக்கீங்க. நான் ஒரு 5 years ஆட்சி பண்ண போறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த இலவசங்கள் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஸோ அதனால தான் யார் வந்தாலுமே அடுத்த 10 வருஷம் பிளான் அப்படின்னு சொல்றாங்களா. 5 வருஷம் வரைக்கும் இருந்தால் கேள்வி கேட்டுருவாங்க, 5 வருஷம் முடியும் போது இந்த வருஷம் என்ன பண்ண அப்படின்னு. அதனால 10 வருஷம் சொல்லிட்டோம்னா அடுத்த வருஷம் ஆட்சி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ என்னன்னா இது போதாது இல்லை, நீங்க 5 வருஷம் கழிச்சு ஓடிடுவீங்க. ஆனா இதே தமிழ்நாட்டில் தானே நான் வாழணும். அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ நான் இந்த ஸ்டேட்ல தான் நான் வாழணும். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி இங்கே இருப்பாங்க, என் குழந்தைகள் இங்கே இருப்பாங்க, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இங்கே தான் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்ல, இன்ஃப்ராக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர முடியும். நீங்க அவங்கள விட இன்னும் அதிகமா இலவசங்கள்ல ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு அதிகமா இலவசங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முதலீடு செய்ய வேண்டிய இடங்களை நீங்க முதலீடு பண்ண மாட்டீங்க, பண்ண முடியாது, அதுக்கு பணம் இருக்காது. அது போக நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவென்யூவும் சுருங்கிட்டு இருக்கு, எஸ்ஓடிஆர் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஜிஎஸ்டிபியோட பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது எஸ்ஓடிஆர் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், நீங்க கடன் வாங்குங்க. நீங்க கடன் வாங்குறதுலாம் நான் ஒன்றும் தப்பு சொல்லவே இல்லை, நீங்க கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் நிறைய வாங்குறதும் உங்களோட தப்பா நான் பார்க்கல, அது ஏற்கனவே நிறைய செலவு இழுத்து வச்சிருக்காங்க திமுகவும் அதிமுகவும். இதுக்கு முன்னாடி அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுல உங்க செயல்பாடுகள் இருக்கணும். ஆனா உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா இந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இருக்கு. அங்கதான் நமக்கு பிரச்சனை. அடுத்ததாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்டில் டாஸ்மார்க் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நாளையிலேருந்து அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. இது பெரிதளவுக்கு வரவேற்கப்படுது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இனிமேல் வாங்கவே மாட்டாங்க. கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் அந்த 10 ரூபா வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, வீட்டுக்காக டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அவங்க ஒரு ஆப் கொடுக்குறாங்க, அந்த ஆப்பில் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட் ஆன கியூஆர் கோட் எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டணும் அப்படின்னா அவங்க அந்த பாட்டில் தருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த? அதெல்லாம் நீங்கள் அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். என்ன நல்லா ஞாபகம் இருக்குது, செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இதே மாதிரி கேட்டாங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே, அப்படியா? அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே, நீங்கள் வேணா காட்டுங்க, எங்கே நடக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ அது பேசும்போது பார்த்தா நம்ம ஊரை பற்றின விவரம் தெரியாத ஒருத்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்க. அமைச்சர் கரெக்டாக தான் பேசுகிறாரு போல, 10 ரூபாலாம் எங்கேயுமே வாங்குறது இல்லை போல. நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க, சில இடங்கள்ல அதிகமாகவும் வாங்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த எலிட் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்லாம் 30-50 rupees எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லையே, 10 ரூபாலாம் எங்கேயுமே வாங்குறது இல்லையே. மேபி ஓரிரு இடத்துல தப்பு நடக்கலாமா இருக்கும், அதை நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் உடனே சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். இப்பயும் ஏறக்குறைய அதே ஸ்டைலில் தான் டீல் பண்ணுறாங்க. நாங்கள் மாற்று கொண்டு வந்துருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோன்றாங்க. ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். மக்களுக்கும் பெரிய கோபம் இருக்கு, மக்களும் சண்டை போடுறாங்க. ஆனாலும் உங்களால் இந்த 10 ரூபாவை கம்மி பண்ண முடியல. இப்போ வரைக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப ஹோம் டெலிவரிலாம் அட்டம் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப செலவு அதிகமாகுது, கையில பணம் கம்மியா இருக்குன்னா என்ன பண்றது? அப்படியே டாஸ்மாக் பக்கம் தான் போறது. பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வழி அதுதான் அரசுக்கு.
அநியாயத்துக்கு டாஸ்மாகை பயன்படுத்தி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதையும் நான் தாவேக்காவை குறை சொல்லலை. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக அதை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவேக்காவும் அதையே பண்ணுறாங்க. தாவேக்காவும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு வரும்போது டாஸ்மாக் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. இப்போ ஹோம் டெலிவரி அது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஹோம் டெலிவரியில் நம்ம தான் போய் வாங்கணும். அப்போ அது என்னதான் பண்ணுறாங்க? அது என்ன புரியல. ஒரு ஆப் வந்து கொடுத்துருவாங்க. அதில் நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகிரும். அது பக்கத்தில் இருக்க நம்ம கடையில் போயிட்டு நம்ம போய் அந்த QR கோடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க பில்லோட நமக்கு இது 10 ரூபா ஒழிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா? இப்போ இவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 10 ரூபா யார் வாங்குறா? டாஸ்மாக் உங்கள் எம்ப்ளாயீஸ் தானே வாங்குறாங்க. அதை ஏன் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியல? உங்கள் எம்ப்ளாயீஸ் உங்கள் கண்ட்ரோல் இல்லையா? இப்போ அந்த 10 ரூபா வாங்குறத ஸ்டாப் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? 10 ரூபா வாங்கினா நடக்கிறது வேற, தூக்கி உள்ள உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை? ஆனால் அதை கூட உங்களுக்கு பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் அரேஞ்ச் பண்ணுவீங்க. நான் ஸ்ட்ரைட்டாக போய் கடையில் போய் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த ஆப்பில் புக் பண்ணிக்கிட்டு நான் போய் வாங்கணுன்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த 10 ரூபா வாங்குறத ஸ்டாப் பண்ண முடியல, அதுக்கு நான் கஷ்டப்படணுவீங்க இல்லை? இப்போ எனக்கு என்னன்னா இது கூட பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் இல்லை QR கோடு காமிச்சு நான் அதை வாங்கும்போது அந்த இடத்துல அவன் 10 ரூபா கேட்க மாட்டான்றது நினச்சி அப்போ இன்னொரு ஆப் வைக்க வேண்டியதான். ஏன் அதை தப்பு நடக்குதுன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறாரா, நீங்கள் என்ன பண்ணணும்? நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளோதான். அதை பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள்? உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை பகச்சிக்கிறதுல சிக்கல் இருக்குது. இப்போ இந்த சிக்கல்லாம் வரும்போது என்ன சொல்கிறீங்க? ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம் நிறையா பார்ஸை அப்படின்ற செய்திகள் வருது. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான செய்திகள் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ண முடியல. உடனே அதுக்கு மாற்ற வேற வேற சொல்யூஷன்ஸ் கொண்டு வரீங்க. நீங்க அதை சரி பண்ணணும்ல. உங்களுக்கு ஏன் ஒரு அரசுக்கு இதை கூட பண்ண முடியலன்னா அப்புறம் அரசுக்கு என்னதான் பண்ண முடியும்? ஸோ அதனால இந்த மாதிரி தப்பிச்சு போறதுக்கான சில வழிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு இந்த பட்ஜெட்டில் வந்து பெயர் அளவில் மட்டும்தான் எல்லாமே நீடிக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா வந்து 717 டாஸ்மார்க் மூடிட்டு தான் வந்து ஒவ்வொரு சட்டமன்றம் கூடும்போது அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் அது மூடி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் யாருமே அதை ப்ரூஃப் பண்ணல. அண்ணாமலை அவர்கள் கூட அறிக்கை வெளியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீ ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து கையெழுத்து போட்டால் 200 யூனிட் எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த எலக்ட்ரிசிட்டி பில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பில் வந்துச்சோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ அதுக்கும் வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்த இந்த தாய்மாமன் சீராக இருக்கட்டும், தங்க மோதிர திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரளவில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான். பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லாம் ப்ரைவேட் தான் போகிறாங்க. அப்புறம் ஏழை பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தங்க சீர், அதாவது அந்த கல்யாணத்துக்கு வந்து சீர் தரதெல்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து பெயரளவில் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு பெயரளவில் மட்டும் கொஞ்சமாக செயல்படுத்திட்டு மீதி பெரும்பாலும் இடத்துல வந்து கோட்டை விடுறதா பார்க்கலாமா, இல்லை ஒரு திசை திருப்புறாங்களா, இல்லை ஒரு ப்ரொபகேண்டா அப்படி பார்க்கலாமா? இது இப்போ என்ன பொறுத்தளவில் அவங்க நிஜமாவே 700 டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடினாங்களா இல்லையான்றதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் எதை பார்ப்பேன்னா மதுபானங்களோட விற்பனை கம்மியாக இருக்கா, கவர்மெண்ட்டுக்கு மதுபானங்கள் வழியாக வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாக இருக்கான்னு தான் பார்ப்பேன். எனக்கு அதுதான் டார்கெட்டு. நீ 500 டாஸ்மார்க்கு அதிகமாக வச்சுக்க, 1000 டாஸ்மார்க்கு கம்மியாக்கிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஓவரால் லிக்கர் சேல்ஸ் கம்மியாக இருக்கான்றதான் என்னோட பாயிண்ட். ஓவரால் லிக்கர் சேல்ஸ் கம்மியாகுதுன்னா மக்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 பாட்டில் மதுபானங்கள் குடிக்கிறாங்க, நாளைக்கு அது கம்மியாகி 90 பாட்டில் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். அது நடக்குதான்னா எனக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு அதனால வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாகும். கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மார்க் வழியா வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாகுதுன்னா மக்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். மக்கள் பாக்கெட்ல இருந்து கம்மியா பணம் போயிருக்குன்னு அர்த்தம். மக்கள் கம்மியா ஏமாற்றப்படுறார்கள்னு அர்த்தம். ஆனா அது நடக்கல. போக போக கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக் வழியா வரக்கூடிய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ டாஸ்மார்க்கை சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியா தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு டிபேட்டாகவே எனக்கு படலை. நான் 700 க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணல, அதுலேயும் பார்த்தா நீங்கள் ஏமாத்துறீங்க அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அது தெரியல. ஆனால் ஒன்று கிளியர், அதை வச்சு நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி இபி எடுத்துப்போம், அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு இபி பில் கம்மியாச்சு, உங்களுக்கு கம்மியாச்சா? எல்லாத்தையுமே கம்மியாச்சு. நிறைய பேருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கம்மியாச்சு. அது எப்படி கம்மி ஆகலாம்? இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கணும்ல. எலெக்ஷன் வருதோ என்ன வருதோ நான் ஸ்டாண்டர்டாக தான் வரணும். ஆனால் என்னமோ தெரியல, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாருக்கும் கம்மியாகுது. அப்புறம் எலெக்ஷன் நான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா மிகவும் டக்குனு ஏற ஆரம்பிக்குது. ஸோ அதனால அங்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது, அங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லை, நிறைய சிக்கல்கள் இருக்குது, அங்கே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நமக்கு தெரில.
ஏதோ பெரிய சிக்கல் இருக்கு. திடீர்னு பார்த்தா சகட்டு மேனிக்கு பில்லு ஏறுது, திடீர்னு பார்த்தா கம்மியா வருது. எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப கம்மியா வந்தது, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப ஏறக்குறைய ஒரு 10 மடங்கு அதிகமா வருது. அகைன் நான் இதை தாவேக்கா மேல குறை சொல்லல, இது தாவேக்கா ஏற்படுத்தின பிரச்சனை கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் உருவாக்குன பிரச்சனை. ஆனா தாவேக்கா செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமா இல்லை, அங்கதான் பிரச்சனை வருது. இப்ப இந்த பிரச்சனையை நிஜமாவே தீர்க்கக்கூடிய இன்டென்ஷன் தாவேக்காக்கு இருந்ததுன்னா டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. இங்க இந்த மாதிரி தாங்க பிரச்சனை இருக்கு, ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்குன்னா அது காரணம் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான தவறுகள்ல ஈடுபடுறாங்க, அதை நாங்கள் இப்படி சரி பண்ண போறோம். ஆனா நீங்க நிர்மல்குமார் அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் சரி திமுக தான் காரணம்னு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், அவரோட பிரஸ் மீட்டை நீங்க உட்காந்து பார்க்கணும்னே அவசியம் இல்லை, அப்படி நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான் காரணங்க, திமுக அப்படி பண்ணிட்டாங்க, திமுக இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போயிடுவாரு. அவரோட துறை சார்ந்து கேட்டாலும் திமுக தான், அரசியல் சார்ந்த கேள்வி கேட்டாலும் திமுக தான். என்னதான் பண்ண போறீங்கன்னு கேட்டேன், என்னதான் திமுக திடீர்னு போயிடுவார், அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லையே, அதுதானே இங்க சிக்கல். நீங்க இவ்வளவு முறைகேடுகள் திமுக அதிமுக பீரியட் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, அக்கௌண்டபிலிட்டி என்ன, யார் அந்த தப்பெல்லாம் பண்ணாங்க, அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க உங்க துறைகள்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அப்ப நீங்களும் ஏதோ ஒரு வகையில் அதை அனுமதிக்கிறீங்க தானே. இன்னமும் எனக்கு அதிகமாக தான் பில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அங்கதான் சிக்கல் இருக்கு. அவுட்புட்டை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். நீங்களே சொல்றீங்க நாங்கள் வந்தோன்னா நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருவோம். எப்படி செய்வோம், நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், அதனால அரசோட கஜானால நிறைய பணம் வர ஆரம்பிக்கும், அதை வச்சு நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருவோம். இப்போ இதுக்கு சிக்கல் என்னன்னா, பணம் ஏன் இல்லாமல் இருக்குன்னா ஊழல்வாதிகளாக இருக்காங்க திமுக காரங்களாம். நாங்கள் வந்தால் நாங்கள் ஊழல்வாதிகளாக இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்றீங்க, கடன் வாங்குன்றீங்க. நீங்கள் ஊழல் செய்யலைன்னா அதிகமாக பணம் வந்திருக்கணுமே, கடன் வாங்க வேண்டிய தேவையெல்லாம் கம்மியாக இருக்கணுமே. ஆனால் நீங்களும் திமுக மாதிரி அதிகமாக தானே கடன் வாங்குறீங்க, அப்போ நீங்களும் ஊழல் செய்கிறீங்களா? இன்னும் டைம் கொடுப்பாங்க. இப்போ சிம்பிள்ங்க, நீ என்ன சொன்னீங்க, நான் திமுக ஊழல் பண்ணுறாங்க அதனால கஜானால பணம் இல்லை. அப்போ நீங்கள் ஊழல் செய்யலைன்னா பணத்தோட வரத்து அதிகமாக இருக்கணும்ல, அதுக்கு என்ன டைம் வேணும்? நீங்கள் 2500 கொடுக்குற டைம் எடுத்துக்கோங்க, நான் கேட்கல. ஆனால் நீங்கள் ஊழல் செய்யாதவர்களாக இருந்தீங்கன்னா கஜானாக்கு வரக்கூடிய பணம் இன்க்ரீஸ் ஆகணும்ல, எஸ்ஓடிஆர் இன்க்ரீஸ் ஆகணும்ல, அது நடக்கலையே. அங்கதான் சிக்கல் இருக்கு. ஸோ அதனால சும்மா கைதட்டு வாங்குவதற்கும் ஓட்டு வாங்குவதற்கும் எதையாவது சொல்றது, அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் நிர்வாகம் பண்ண முடியல. அடுத்த கூட்டணி கட்சிகளுமே வந்து சில பேர் வந்து இது வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயோட செக்ரட்டரி அவர் சொல்கிறார், வீரபாண்டியன். ஸோ எப்படி பார்க்குறீங்க, கூட்டணிக்குள்ளே இவங்களே ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான், இவங்க நினச்சா அந்த பட்ஜெட்டை வந்து இது பண்ண முடியும், ஆனாலும் வந்து இது ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னா வேற யார் தான் போய் கேட்கறது அப்படின்னு. அவங்களுக்கு ஏமாற்றம் வேற, திமுக கூட இருக்கும்போது ஏமாற்றம்லாம் ஒன்றும் வரல அவங்களுக்கு. அப்பயும் இதே மாதிரி தானே பட்ஜெட் இருந்தது. திமுக இருக்கும்போது என்ன ரொம்ப அப்படி சிறப்பான பட்ஜெட்டாக ஒவ்வொருத்தையும் வந்தது, இதே பட்ஜெட் தான். இதே மாதிரி இலவசங்களுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணாங்க. மேபி எஜுகேஷனுக்கு கொஞ்சம் பெட்டராக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட்லி இதே மாதிரி தானே. அப்போல்லாம் நிம்மதி தானே இருந்தாங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு தாவேக்காவோட பயணிக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. தாவேக்காவை பொறுத்தளவில் தாவேக்கா இந்த சிறிய கட்சிகளை காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க. பை எலெக்ஷனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற சில எம்எல்ஏஸை உள்ளே கொண்டு வர முடிஞ்சாலும் உள்ளே கொண்டு வரணும். அவங்கள ரிசைன் பண்ண வச்சு அங்கேயும் பை எலெக்ஷன் நடத்தணும். நடத்தினா சிறிய கட்சிகளை ரிப்ளேஸ் பண்ணிடலாம், நம்ம சிறிய கட்சிகளை சார்ந்து இருக்க மாட்டோம். ஸோ அப்போ தாவேக்காவோட எண்ணம் சிறிய கட்சிகளை காலி பண்ணுன்றது தான். அப்போ சிறிய கட்சிகள் அதிருப்தி தான் இருப்பாங்க, அந்த அதிருப்தி தான் இப்போ. ஸோ இப்போ சிறிய கட்சிகளை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கோம். யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் பேசுவோம். உதயநிதி அவர்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் பேசுவோம். விஜய் அவர்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் பேசுவோம். தாவேக்கா அரசையும் நாங்கள் விமர்சிப்போம். ஸோ இந்த இடத்துக்கு அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னா அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. திமுகவோட இருக்கும்போது அப்படிலாம் பண்ணலையே, அப்படி பேலன்ஸ்டாலாம் இல்லையே, திமுக மேலே எந்த குறையும் சொல்லலையே, திமுக என்ன சொன்னாலும் எடுத்துக்கிட்டாங்களே. ஏன்னா அப்போ திமுக டாமினண்டாக இருக்காங்க, இவங்கள நம்பி இல்லை, இவங்களுக்கு திமுகவோட தேவை இருந்தது. அப்ப திமுக கிட்ட சண்டைக்கு போக முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை சூழல். இவங்கள சார்ந்து தாவேக்கா இருக்காங்க. ரெண்டாவது அதை உடைச்சிட்டு வெளியே வரணும்னு தாவேக்கா முயற்சி பண்றாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு தாவேக்கா விமர்சிக்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்கு. ஸோ இதை நான் அரசியலாக தான் பார்க்குறேன்.